ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓண சദ്യக்கு ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறோம். காலையில் நாங்கள் வீட்டிலையே ஓணம் செலிப்ரேட் பண்ணோம். ஓணம் செலிப்ரேட்னா காலையில் எழுந்திரிச்சு குளித்து நம்ம வீட்டு பூவையே பறித்து அத்தைப்பூ படித்து பூக்கோளம் போட்டோம். இப்போ விருந்து கிளம்பியாச்சு. காரில் போயிட்டுருக்கோம். நான், ஸ்ரீ, ஹரி, ஹஸ்பண்டு 4 பேரும் போயிட்டுருக்கோம். என்ன ஃப்ரெண்டு வீடு தான், தெரிஞ்சவங்க வீட்டுக்கு நாங்கள் விருந்து போகிறோம். ஏன்னா எங்கள் வீட்டில் ரெடி பண்ணலை. போகிற வழியில் தான் கோயில் இருக்குது. அந்த கோயில் பார்த்துட்டு அப்படியே இந்த ஓணத்துக்குலாம் நிறைய ஃபங்க்ஷன்லாம் ரெடி பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு போட்டி வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. நிறைய ஐட்டம்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன அதில் என்னென்ன ஐட்டம்ஸ்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு பச்சடி, அவியல், அதுக்கப்புறம் இது ஒரு பச்சடி. நம்ம ஊரில் ரைத்தா சொல்லுவோம்ல, தக்காளியெல்லாம் போட்டு வேறு மாதிரி பச்சடி பண்ணுவாங்க, அந்த மாதிரி பச்சடி. அதுக்கப்புறம் வைக்கிறது மெழுக்கு புரட்டி, வாழைக்காய் மெழுக்கு புரட்டி. அதுக்கப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அவியல், ரெண்டாவது பச்சடி, இது வாழைக்காய் மெழுக்கு புரட்டி. அதுக்கப்புறம் ஒன்றுன்னா வைக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன வைக்கிறாங்க, 4 ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. 5வது ஐட்டம்ஸ் என்னது வைக்கிறாங்க, தோரன். முட்டைக்கோசு எல்லாம் போட்டு தோரன் சொல்லுவாங்க. நம்ம ஒரு முட்டைக்கோசு இதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி தோரணம் வைப்பாங்க. அப்புறம் மாங்காய் ஊறுகாய், நாரங்காய் ஊறுகாய், அப்புறம் மாங்காய் ஊறுகாய் வச்சுட்டாங்க. மாங்காய் ஊறுகாய். அதுக்கப்புறம் என்ன வைக்கிறாங்க, என்ன இருக்கு எனக்கு கொஞ்சம் லேட்டாக. இது இஞ்சி கறி, இஞ்சியில் போட்டு இஞ்சி கறின்னு பண்ணுவாங்க. இஞ்சி ஊறுகாய் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க, செம்மையாக இருக்கும். அடுத்து அப்பளம் வைப்பாங்க. அப்புறம் வாழைப்பழம் வைப்பாங்க. இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஆனால் இந்த தடவை உங்கள் வீட்டில் கம்மி. நமக்கு இந்த விட நிறையா சதி சாப்பிட்றதுக்கு இது பண்ண இருந்தாலும் இது சேம்புங்கிறாங்களா, அது வறுத்தெடுத்தது. அப்புறம் ஏத்தைக்காய் வறுத்தது, ஏத்தைக்காய் உப்பேரி வைப்பாங்க. சக்கரை பரட்டின்னு சொல்லுவாங்க, அது ஏத்தைக்காயிலேயும் ரெடி பண்ணுவாங்க. அந்த சக்கரை பரட்டி வைப்பாங்க. அப்போ ஒரு ஐட்டம் 2, 3, 4 இந்த ஏத்தைக்காய் உப்பேரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஐட்டம்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் என்ன வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இன்னும் அடுத்து சாப்பாடு போட்டுட்டு அதில் பருப்பு போடுறாங்க. பருப்பில் நெய் ஊற்றி சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க, நெய் ஊற்றி சாப்பிட்றவங்க சாப்பிட மாட்டாங்க. சாப்பாடு 9 ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. 1, 2, 3, 4, 8 ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. இன்னொரு வாழைப்பழம் சேர்த்து 9, அப்பளம் சேர்த்து 10, பாயாசம் வெள்ளை பாயாசம் ஒரு 11, அப்புறம் அடப்பிரதம் 12, சாம்பார் 13, மோர் குழம்பு 14, 14 ஐட்டம்ஸ். 1, 2, 3, 4, 8, 1, 9, பருப்பு 9, 15 ஐட்டம்ஸு. சாப்பாடை சேர்க்காமல் 14 ஐட்டம்ஸு, சாப்பாடை சேர்த்தா 15 ஐட்டம்ஸு பருப்பு. இத்தனை ஐட்டம்ஸ் ரெடி பண்ணி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டு ஓணம் சദ്യ, ஓணம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் இதை விட நிறைய நம்ம வீட்டில் பண்ணி நம்ம வீடியோ எடுத்து போடலாம். இந்த வட்டம் என் கை ஒடிஞ்சதுனால தான் உங்களுக்கு தெரியும், நம்ம சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் தெரியும், கை ஒடிஞ்சதுனால தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அப்படி இருந்தால் அவங்க வருஷம் எங்களை கூப்பிடுவாங்க. வருஷம் ஓண சദ്യ சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எங்களை வருஷம் கூப்பிடுவாங்க. இந்த வருஷம் கை ஒடிஞ்சதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். போன வருஷம் அவங்க வீட்டில் தான் சாப்பிட்டோம். முடிச்சுட்டு சாம்பார் இருக்குது, பாயாசம் இருக்குது, அப்புறம் பருப்பு மோர் குழம்பு இருக்குது. இதெல்லாம் தான் இந்த வருஷம் எங்கள் வீட்டு ஓணம் சദ്യ ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். ஓணம் சாப்பாடு ரெடி.
தேங்க்யூ வெரி மச். ஹாப்பி ஓணம்.